நான் என் பெயர் ரமேஷ் குமார். என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் வந்து டியூரிங் 76 to 78 ஸ்கூலில் வந்து எனக்கு ஆர்ட் ஹாபி வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணாத நாளே கிடையாது. இப்போ பண்ணுற ஆர்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதில் வரணுன்ற ஒரு ஃப்யூச்சர் பிளான்லாம் இருக்குது. பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறேன். ஸோ அவர் அரௌண்ட் ஒரு 40 இயர்ஸாக வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அளவே இல்லாமல் லைக் அரௌண்ட் ஒரு 1000+ ஆர்ட்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் ரொம்ப செலக்டிவாக இங்கே கொஞ்சம் டிஸ்பிளே பண்ண வந்திருக்கோம். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வர்றதுக்கு எனக்கு பப்ளிக்லாம் சப்போர்ட் பண்ணாக்க நான் இன்னும் கிராண்டாக பிரமாதமாக வேர்ல்டு லெவலில் ரீச் பண்ணுற மாதிரி என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தே ஆர் ஹெல்பிங் திஸ் டு டூ more better than this. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். எதுவும் பிளானே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பெரிய ஷீட் எடுத்துகிட்டு ரேண்டம் கலர்ஸ் பிக் பண்ணி அப்படியே உட்காந்து ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அந்த போகிற ஃப்ளோலேயே எப்படி வருதோ க்ரியேட்டிவிட்டி அண்ட் தென் கரண்ட் போர்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வருதோ சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் கொடுத்து அதுக்கான லைன்ஸு ஸ்ப்ளைன் லைன்ஸு எல்லாம் கொடுத்து அப்படியே டெவலப் பண்ணுறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து லார்வாப் மாடர்ன் ஆர்ட் ஷாப்னு சொல்லிட்டு அந்த சார் பேர் வந்து ரமேஷ் குமார். அவர் நல்ல டீட்டெயிலில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ யூனிக்காக இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா வாஸ்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து எகிப்து பிரமிடு, அதுக்கப்புறம் இந்த நிறைய வந்து பார்த்தோம்னா நம்ம ரிசப்ஷன் ஹாலு, மீட்டிங் ஹாலு, டைனிங் ஹாலு, அதே மாதிரி ஹோட்டல் ரூம்ஸு, பூஜா ரூம்ஸ்லையும் கூட வைக்கலாம். வாஸ்து ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்க்கவே யூனிக்காக அழகாக இருக்குது. இங்கே விசிட் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள். இந்த கீழே தெரிகிற இந்த படம் நான் என்னுடைய ஓன் இமேஜினேஷனில் வரைஞ்சது. இதில் என்ன பொருள்னா அக்ரிலிக் மீடியம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பொருள்னா 8 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஆர் தேர். அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒன்று ஒவ்வொரு ஐஸ்வர்யம் 8 வகையான வாஸ்து. ஆஸ் யூஸ்வலாக நம்ம சொல்ல போனால் இது வாஸ்து ரிலேட்டடு தான். இது வீட்டில் வச்சாக்கா அது வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும், மெடிடேஷன் பண்ண ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். So I've seen a very abstract type of art, and it's unique and it has its own specialities. Like it's type of dotting type of arts, and it's interesting to see. If you are interested, you can come here and buy it. அவர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஒரு 3-4 hours கேப் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட்டை பண்ணியே வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ட்ராவல் வந்துட்டு எங்கே 40 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ப்ளீஸ் கம், லைக் வந்து அவரையும் பாருங்கள். லைக் பார்த்துட்டு அவரோட ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் யூ கேன் கிவ் அ ட்ரை. யூ கேன் கம் அண்ட் சி எனி டைம். வீட்டுக்கு வாங்க, வந்து பாருங்கள். இதுக்காக இன்னும் பெரிய லெவலில் படிக்கணும் செய்யணுன்ற ஒரு உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ரமேஷ் குமார் சாரோட ஸ்டாலை வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு யூனிக் மாடர்ன் ஆர்ட் ஃபீல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாடர்ன் ஆர்ட் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. தேங்க்யூ. இதில் 2 பச்சைக்கல் இருக்குது. அதுதான் பெரிய ஹைலைட். இல்லை இது வந்து அக்ரிலிக்கு, அப்புறம் இப்போ போஸ்டர் கலரு, அப்புறம் க்ரையான்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சது. மிக்சடு மீடியான்னு சொல்லலாம். இது
இது வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். ஒரு இன்டூ இதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா அது ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் எவர் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு லேடி ஃபிகர் வரும், ஜஸ்ட் லைக் குயின் அப்படின்னு நினச்சிக்கலாம். இதுவும் ஒரு லேடி ஃபிகர் தான், குயின் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து வீட்டில் வரைஞ்சி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது எவ்வளோ பெரிய சைஸ்லாம் கூட வரைவேன். இந்த ஒர்க்கெலாம் வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஆர்ட்டு கிராஃப்ட் எல்லாமே இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. எல்லாமே இந்த கம்ப்யூட்ரு சிஸ்டம் அப்படின்னு இந்த மேனுவல் ஒர்க்குக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போச்சு. அப்போல்லாம் பார்த்துட்டு இந்த மெடிடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லானது இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம். இது திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னஸ் எல்லாம் குறைக்கும். இது வந்து ஒரு 5 அல்லது 10 மினிட்ஸ் கூட நம்ம அதை ஒரு ட்ராயிங்ஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்காக ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு வந்து தானாகவே உருவாகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் கெயின் பண்ணோம். அக்ரிலிக்லாம் நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுனால எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிது. ஸோ இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வரைஞ்சிருக்கேன். டெய்லி 2-3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வரைஞ்சுவேன். அதுக்கு ஒரு மாதிரி ரிச் லுக்கும் வரும். இது வீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடி அந்த மாதிரி இடத்துல ஒரு சிங்கிள் இது போட்டாலே ஒரு ரிச் லுக் இருக்குது. இங்கே வந்து ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம். எல்லாம் நல்லா இருக்குது. வருஷம் ஒரு வாட்டி வந்து திருவள்ளூர்லேருந்து இதுக்காகவே வருவேன். நான் வந்துட்டு இந்த சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டால்லாம் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நான் பார்க்கறதுக்காகவே வருவேன். ஆக்சுவலாக நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டடு. இது பார்க்கும்போது என்ன ஒன்றா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலானது இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அதனால் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் வாங்கினா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வராங்க, இது வாக்கிங்லேயே போகிறாங்களே தவிர அதை வாங்கணுன்ற விருப்பம் இல்லை. வாங்கி அதை வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தனி திறமையை உருவாக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே ஏதோ மெடிடேஷன் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தெரியும். மனசுக்குள்ளே ஒரு சமாதானம், கிரியேட்டிவ்ன்ற ஒரு மைண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு பிளானே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் வரும்போது பார்க்கும்போது தான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் அந்த இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ்ஷோட ஆர்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த தாட் ப்ராசஸை யோசிக்கிறதுக்கே வந்துட்டு நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கணும், ரொம்ப பேஷன்ஸும் வேணும். ப்ளஸ் நம்ம அதை க்ரியேட்டிவாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு தனி இது வேணும். ஸோ ஒரு ஆர்ட்டோட அப்பா ஒரு 15 days 20 days ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம அதை பார்க்க டெய்லி பார்க்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் நமக்கு வந்துட்டு வரும். ட்ரைபல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அந்த என்வாயர்மெண்ட், அதாவது ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட், சிம்பிள் டெக்னிக் தான் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் இருக்குது, அதில் ஏதோ சம் பேர்ட்ஸ் இருக்க மாதிரி அக்ரிலிக் பெயிண்டிங். இது கார்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது பேஸ் பண்ணி வரைஞ்சது. இது ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், ஆனால் லுக்ஸ் நைஸ். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9176139236, 11A காமாட்சி நகர், பொன்னியம்மன் மேடு, மாதவரம், சென்னை 110. உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா மேலும் மேலும்
பெரிய அளவில் இந்தியா லெவலில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பண்ணுவேன், என்னால் முடியும். உங்களுடைய ஆதரவுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் லாட்.